என் பேரோ சீதை. ஜானகி. ஆமா. உங்க பெயர் அப்படி சீதை என்று சீதை பிராட்டியாக இருந்தாலும் பாட்டியா பாட்டி இல்லைங்க, பிராட்டினா தாய். அப்படி சீதையாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தைகள் யாருங்க? நான் எப்படி ஜனனமானவர்கள்? ஒரு தாய் அங்கத்திலே ஜனனமானவளா? எவ்வாறு ஜனனமானது? எப்படி எப்படி பிறந்தீங்க? படி சொல்லலாமா?
ஜனக மகாராஜன் ரஞ்சிதலாம். அப்பாடி ம். சுரேனாவுக்கும் சரிங்க. ஜனக மகாராஜனுக்கு நான் எப்படி மகளா பிறந்தேன் டீ கேக்குறான். காதை வந்துருக்கும்ல ஐயோ, காது நிறைய பேசிட்டு இருக்காரு. பேசுங்க டேய், பேசுடா. இந்த பேசுனாங்க என்னடா பேசிட்டு அக்காடா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் எப்படி பிறந்தவள் ம். அம்மா நாடாளு மண்ணை பொன்னேறு கட்டி ஓட்டுறது வழக்கம் சரி. எதுக்கு பொன்னேறு கட்டணும் எதுக்கு ஓட்டணும்? நாடாளு மண்ணை பொன்னேறு கட்டி ஏறு விடுவனா நாட்டு குடிமக்களுக்கு பிறகு பயிர் பச்சை வெள்ளாம வரைக்கும் ஏறு விடணும். ஆமா. அப்படி ஆ. என் அப்பா சித்திர மாத பௌர்ணமி அன்று என் அப்பா பொன்னேறு கட்டி ஓட்டினார். சரிங்க. யாரு உங்க அப்பா. யாரு பேரு என்ன சொன்னா தெரியும். அதான்டா சொன்னேன். நீங்களே சொல்லுங்க. சொல்லு. ம். ம், சொல்லு. நான் சொல்ல முடியாது. ம். ஏன் சொல்ல முடியாது? நீங்க சொன்னா தெரியும். நான் சொன்ன என்ன பேரு நீங்க தானே சொன்னீங்க. நீ என்ன தியாசி போடுறத? சும்மா சொல்லணும். சொல்லுங்க. ம். என்ன பேரு எங்க அப்பா பேரு சொல்லுங்க நீங்க. ஜனக மகாராஜன். அதே தான். அதே தெரியும் எங்கட போட்ட நீ எதுக்கு பார்த்த? அப்ப எங்க அப்பா பொன்னேறு கட்டி ஓட்டும் பொழுது அந்த கலப்பை கொழுவிலில் மாட்டி தங்க பேலை தோடுது. அப்புறம் அந்த தங்க பேலை பிறந்தனால அந்த கொழுவுக்கு பேர் என்ன? என்ன? கொழுநீ. அப்படின்னா சமஸ்கிருத சீதைன்னு அர்த்தம். எதுக்கு? எதுக்கு? அந்த கொழுவுக்கு பேரு சீதைன்னு அர்த்தம். அந்த தங்க பேல அந்த கொழுவுல மாட்டி வெளியே வந்தனால அவருடைய பேர் அவகர்த்தமா எனக்கு சீதைன்னு எங்க அப்பா பேர் வைத்தார். சீதைன்னு பேர் வச்சாங்க என் தந்தையா. அப்படி பெயர் வைத்து அம்மா சொல்லுங்க. நான் வாழ்வாங்கி வாழ்ந்திருந்தனாலே நான் யாரை மாலை இட்டவள். எப்படி திருமணம் செய்தோம்? யார கல்யாணம் பண்ணீங்க? யார் தெரியுமா? அப்பாவுக்கு பகவான் கொடுத்த சிவதனுசு. சரி, அந்த வில்ல ஒரு மேடை வைத்து விட்டா அந்த வில்லை நவத்தவோ தூக்கவோ யாராலும் முடியாது. சரி, அந்த யார் இந்த வில்லை தூக்குறார்களோ அவருக்கு
என்ன மணமுடிப்பது பழக்கம். சரிங்க. சரியா? ம். என்ன மணக்கிற ஒரு வீடு பிரசந்த வில்லை எவன் தூக்குறாரோ அவர்தான் என்ன மணமுடிக்கூடிய வல்லாமசாலி. சரிங்க. அவர் ம். வீரபலம் புஜபலம் கொண்டவர். சரிங்க. அப்போ ம். என் அப்பா எல்லாத்துக்கும் செவரு மேடை வைத்தார். ஆ. ம். அந்த வில்ல ம். எல்லா நாட்டு இளவரசர் வந்தார். ஆ. பெரிய மேடை வைத்தார், வில்ல வைத்தார். சரி. அந்த வில்ல ம். யாரும் தூக்க முடியல, அசைக்க முடியல. ம். அப்போ ம். ராமாலட்சுமி இருவர் வந்தார் விஸ்வாமித்திரர் கூட. அப்ப வந்த உடனே சரி. முன்னாடி இவங்க ரெண்டு குட்டிக்காரா. அர்த்தமா போயிரும். சரி. அதுக்கு பிறகு ஆ. வந்தார். ராமர் வில்ல எடுத்தார், வளைத்தார், ஒடித்தார், வஞ்சி கைப்பிடித்தார். சரி. அப்படி கைப்பிடி ம். அயோத்தி ஆளக்கூடிய நீதி நேர்மை நாயன் தர்மத்துக்கு இலக்கணங்கள் தசரத மன்னுடைய மகனாகப்பட்ட சரி. அந்த ராமரோட தேவியானவள். ஓ, ராமச்சந்திரமூர்த்தியோட மனைவியா நீங்க? ஏங்க, ராமச்சந்திரமூர்த்தியோட மனைவின்னு சொல்றீங்களே, அவனை திருமணம் செய்து சுகமா இருக்கிறீங்களா? நல்லா வாழ்ந்து வரும். சரிங்க. இருந்தாலும் அந்த விடத்தினுடைய இளைய தம்பி லட்சுமணும் என் கணவர் இருப்பா. ஆமாங்க. அழைச்சு கொண்டு வா. கூட்டிட்டு வரேங்க.